இளவீரி தேங்காய் பானம் எடுத்து வை பிள்ளையாரை பிடித்து வை மதல்லை வேண்டுமே ஒரு மதல்லை வேண்டுமே மாநிலத்தில் தவம் இருந்தார் குழந்தை வேண்டுமே என்று குவலயத்தில் தவம் இரு நாகமுடி ராஜமன் நாகக்கன்னி பெண்கொடி நாகக்கன்னி பெண்கொடியாடுதலும் கொண்டாட்டியா இரண்டு பேர்களும் ஒரு மனதாக ஈசனை நினைத்து எதற்கு தெரியுமா எல்லாம் ஒரு குழந்தை வரத்திற்காக அந்த காலத்துல பிள்ளை பிள்ளைன்னு தவித்தார்கள் அந்த காலத்துல எந்த கதையை தொட்டாலும் ஒரே புள்ள இல்லாத கதை தான் அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைக்கு ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க தட்டுப்பாடு ஆனா இப்போ காலமா குடும்ப கட்டுப்பாடு உடுக்கார ஆட்சியில 27 புள்ள பெத்தா யாருக்கு உடுக்கார ஆட்சி ஆனா அவன் அப்பா ஒரு ஆள் மட்டும்தான் மிச்சம் பரவாயில்லையா ஆமா 27ல 26 போய் சேர்ந்தாச்சு அண்ணாச்சி விவசாயம் பாத்திருக்காரு அவனுக்கு விவசாயம் தான் வேலை கூட விவசாயம் என்று நாகராஜன் நாகக்கல்லி அடிக்கின்ற காற்று ஆகாரமாக புசித்துக் கொண்டு ஆண்டவனை நினைத்து நினைத்து கடவுளை வணங்கணும் சொன்னா அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை தெய்வத்தை நம்ம அம்மா இருக்கிறாளே சூளக்கரையில் இருக்காளே என் தாயான மூட்டாத்தாள் அம்மா அம்மாவை வந்து வணங்கணும்னா ஒரு மனதாக அம்மாவை மனசுல நினைக்கணும் அப்போ சடையழகி 1000 கண்ணுடைய வேப்பிலைக்காரி என்னையும் காப்பாத்து என் குடும்பத்தையும் காப்பாத்து என் மனைவி மக்கள் எல்லாம் காப்பாத்து நோய் நொடி இல்லாம தீர்க்க ஆயுசை கொடுத்து எங்க எல்லாத்தையும் காப்பாத்துன்னு சொல்லி கும்பிடணும் அம்மாட்ட போய் முன்னால போய் நின்னுக்கிட்டு தாயே அம்மா மேல வீட்டுக்காரன் பாத்தியா முன்னாடிக்கு ஒரு 25 நகை எடுத்து போட்டிருக்கான் எப்படி நானும் கட்டடத்துல இருந்து தொங்கன்னு தொங்கிக்கிட்டு இருக்கேன் எதை பிடிச்சி 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு வரேன் வரையிலேயே 300 ரூபாய் காலி ஆயிருது பிள்ளை யாமனா அப்படித்தான்பா ஆமா 200 ரூபாய் பிள்ளைகளுக்கு தீம் பண்ற வாங்கிட்டேன் சரி 500 ரூபாய் கொண்டாந்து சேர்த்து வைக்கேன் மாதானா சீட்டு வீட்டு வாடகை கொடுத்துருவேன் சரி சரி நாகராஜனும் நாகக்கனியும் நாகலோக பட்டணத்தில் இருந்து கொண்டு ஆண்டவனை நினைத்து அரணை நல்ல அரணை அரணை ஈஸ்வரனே தஞ்சோயன் இருந்து தவோ செய்துவார் தவ
செய்து செய்து வாரா ஆண்டு 12 வருட காலம் ஆண்டவனை நினைத்து 12 வருட காலங்கள் ஈசனை நினைத்து நினைத்து உள்ளம் உருகி உருகி தவம் இருக்கிறார்கள். யாரு? நாகராஜன் நாகக்கண்ணி. ஆண்டவன் வந்தாரா? வரம் கொடுத்தாரா? ஈசன் பகவான் ஏற்று பார்க்கல. அம்மா ஏன் நாகக்கண்ணி ஆண்டவன் இன்னும் நம்மளை பார்க்கவில்லையே. அதுக்குத்தான் சொன்ன தவ இருக்கையிலே ஒரு 5 அடிக்கு தள்ளி இருங்கன்னு. என் பக்கத்திலே வந்து ஒட்டிக்கிட்டே தவம் இருக்கீங்க. பக்கத்துல வந்து ஒட்டி இருக்கீங்க. தொண்டை கிரி கிரின்னு இருக்கு. அது பக்கத்துல வந்தாலேவா அப்ப பார்த்தால் நாகராஜன் நாகக்கண்ணி. அம்மா தெய்வத்தை வணங்கும் போது உள்ளத்தை வந்து ஊசி முனையாக்க வேண்டும். ஊசியை போல நல்லா தீட்டி வச்சுக்கணும். ஊசி முனைக்குள்ள காண்டவருக்கு மட்டும்தான் நமக்கு இடம். வேற யாருக்கு இடம் கிடையாது என்று ஈசனை மட்டும் மனசு வந்து உள்ளம் ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். உள்ளத்துல வந்து பகவானுக்கு இடம் கொடுத்துட்டா புரிதங்கமா எப்படின்னா பக்தி மரவானும் பதறாமல் நீ இருந்தால் புத்தி சொல்ல நானும் வருவேன் புலம்புவேன் என்பவன் இருக்கார். சரி பக்தி மறவாமல் இருக்கணும், பதறாம இருக்கணும், செதறாம இருக்கணும். சரி இருந்தா பகவான் வழிகாட்டுவார். ஒரே ஒரு வழி இருக்கிறது. ஈசனை உருகி அழைத்து வருகிறார்கள். பார்வதியமான சம்போ சங்கர சான்போ சங்கர என் பாரேந்தமும் தெரியலையா. சம்போ சங்கர பாரேந்தமும் தெரியலையா. சம்போ சங்கரா அம்பிகையால் மணவாள சம்போ சங்கர சான்போ சங்கர அடியாட்டமும் தெரியலையா. சம்போ சங்கர அடியாட்டமும் தெரியலையா. சங்கரா சம்போ சங்கரா கைலாசநாதனுக்கு சம்போ சங்கர என் அடியந்தாவம் தெரியலையா. சம்போ சங்கர படியலக்கும் சங்கரரே சம்போ சங்கர இந்த பக்தர்த்தவம் தெரியலையா. சம்போ சங்கர இறையலக்கும் சங்கரரே சம்போ சங்கர சான்ப சங்கர ஏழைத்தவம் தெரியலையா. சம்போ சங்கர ஏழைத்தவம் தெரியலையா. சம்போ ஏ சங்கரா சம்போ போல் சங்கரா சங்கர சாமுண்டி ஈஸ்வரா சுக்கநாத கடவுளே ஏழைக்கு இறங்கக்கூடிய இறையோன் பகவானே இந்த பக்தருக்கு உன் மனம் இறங்கவில்லையா. எனக்கு ஒரு இடம் கிடைக்கலையா. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா. கண்கட்ட தெய்வமா பேட்டிய எங்க 2 பேர்களும் இப்படியா சோதிக்கணும். புருஷனும் பொண்டாட்டி இவ்வளவு ஓடி தவம் இருந்து இப்படி வாடுதமே. கெட்ட குடியே கெடும் பட்ட காலிலே படும் என்று சொல்லுவார்கள். ஒருத்தருக்கு வாழ்க்கை கஷ்டம்னு வந்துருச்சுன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா தான் இருக்கும். அடிக்கு மேல அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும் பாத்துக்க. பணம் இல்லாம இருந்துச்சுன்னா செலவு ரொம்ப வந்து கொண்டே இருக்கும். என்ன செய்ய? காசு இல்லாத நேரத்துல செலவே வரும். அதானே கேட்டேன். பணம் இருக்கும்போது செலவே வராது. துட்டு இருக்கையில பீரோல அப்படியும் சேர்த்து வைக்க சொல்லும். சரி ஆனா துட்டு இல்லாத நேரத்துல பார்த்தா வீட்டுல கஷ்டமும் அப்படித்தான் வருது. என்று நாகமூண்டி ராஜமா நாக கண்டி பெண் கோடி எங்கே எங்கே வருவாரா. ஈசனையோ நினைத்தல ஈசனையோ நினைத்தல என் கீதாவோ செய்வாரா.
செய்துவார் ஆண்டவர நினைத்தல்ல அதிக தவம் செய்துவார் தவம் இருக்கும் நாளையே கைலாச வாசலி பகவானும் பார்வதியும் நாகராஜன் நாகக்கண்ணி இரண்டு பேரும் ஈசனை நினைத்து நினைத்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கைலாச வாசலில பகவானும் பார்வதியும் படியலக்க புறப்பட்டார்கள். உலகத்துக்கும் படியலக்க போறாங்க. பகவானும் பார்வதியும் உலகமெல்லாம் படியலக்க உடையவன் பார்வதியை அழைத்துக் கொண்டு இரண்டு பேர்களுக்கு ஒரு நிபந்தனை. படியலக்கும் போது பார்வதி பேசக்கூடாது. பேசக்கூடாது. 14 உலகத்திலேயும் சிறிய உயிர் சிற்றெரும்பு எறும்பு பெரிய உயிர் மத ஆனா இது யாரு படைச்சா? ஆண்டவன் பகவான் தான் படைச்சிருக்காரு. ஐயோ அந்த உயிரிழக்கலாம் படி இழந்துட்டு மீண்டும் கைலாசத்துக்கு வாரத வர பார்வதி வந்து நம்மகிட்ட பேசக்கூடாது. எதுக்கு என்று பகவானும் பார்வதியும் அப்படி வருகின்ற போது எங்கே வருகிறார்கள் தெரியுமா? அவர்கள் பட்டங்கடல் தீபூக்க பளிங்கியும் அம்பாறை பச்சால மரமடி சுடனே வருகிறார். பகவானும் பார்வதி பகவானும் பார்வதி படியலக்க வரபோது உடையவன் வருகிறார். பகவானுக்கு பின்னால பரமன் தேவியானவள் வருகிறார். ஈசனுக்கு பின்னால ஈஸ்வரி வருகிறார். ஆனா பார்வதி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏன்னா இரண்டு பேர்களும் தொழில் தானே ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் தானே. தொழில் தான் செய்யும் தொழிலே தெய்வம். அதனால நான் இருக்கக்கூடிய பகவானும் பார்வதியும் படி இழந்து வருகிற போது ஒரு அழகான ஊர் பக்கம் வருகிறார்கள். சூளக்கரை ஊர் மாதிரி அழகான ஒரு கிராமம். குறிஞ்சிமா நகரத்துக்கே வருகிறார்கள். அங்க வருகின்ற போது பகவானும் பார்வதியும் சற்று ஓய்வெடுத்தார்கள். எங்க ஓய்வு எடுக்கிறாங்க? பிள்ளையார் கோவில்ல ஓய்வெடுத்தார்கள். பக்கத்துல ஒரு பெரிய ஆல விருட்சகம் இருக்கு. பகவான் பார்த்த பார்வதியை நாம பேச வைக்க வேண்டும். பேசலாம் வீடு நல்லாவமா இருக்கும் என்ற அந்த வழியாக ஒரு சிறு பாலகனை பிறவி செய்து அந்த பாலகன் வெள்ளாட பத்தி கொண்டு வருகிறான். ஆடு பத்தி கொண்டு வருகிறான். பாலகன் சும்மா வருவானா? படபடபடன்னு வந்தான். ஆலமரத்தை பார்த்தான். கொப்புல என்ன செய்கிறான்? உச்சி கொப்புக்கு வந்து முனை கொப்பில் இருந்து அடி கொப்பை தரிக்கிறான். முனைக்கொப்புல இருந்து அடி கொப்பை தரிக்கிறான். இத பார்வதியால் கண்ணால் கண்டு கண்டவா சிவபெருமானே, அதோ பாருங்கள் சுவாமி, அறியாத பாலகன் முனைக்கொப்புல இருந்து அடி கொப்பை தரிக்கிறான். அந்த பையன் கீழே விழுந்தா பிழைப்பான சுவாமி. பெற்றோளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே, அவனுக்கு நீங்க உயிர் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். அதுவும் இன்னைக்கு நான் உங்க கூட முதல்ல படியளக்க வந்திருக்கேன். என் கண்ணு முன்னால இந்த உயிர் போவதற்கு எனக்கு மனசு கிடையாது. பார்வதி, அந்த பாலகனுக்கு விதி முடிந்து விட்டது. அப்படி எல்லாம் சொல்லாத போன நம்ம ரெண்டு பேரும் வந்தனால உயிரை பிள்ளைக்கு எப்படியா விதி போகும் வழியிலே மதியும் போகும் என்பார்கள். மதியம் அப்படித்தான் இருக்கு, அவன் விதியும் அப்படித்தான் இருக்கு. காப்பாற்ற இவனை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா என்ன இப்படி சொல்லுதிய? பார்வதி பிடிவாதம் பிடிக்கிறா. பொண்ணா பிறந்தவ பிடிவாதம் பிடிச்சிட்டானா மாறவே மாட்டான். ஏ பார்வதி, அந்த பாலகன் கொப்பு வெட்டி கொப்போடு விழும்போது ஒரு வார்த்தை அம்மான்னு சொன்னா பார்வதி நீ காப்பாற்று, அப்பான்னு சொன்னா ஆண்டவன் நான் காப்பாற்றுகிறேனே. சத்தியம் சிவனும்
சேர்ந்து பேசி முடிச்சாங்க. பார்த்தால் அந்த பாலகண்ணானவன் என்ன கொப்போடி வெட்டி கொப்பு கீழே பையன் மேல கொப்பு மேல பையன் கீழே கரணம் போட்டு வந்துகிட்டு இருக்கான். கரணம் போட்டு வருகிறார்கள். கிட்டு கிட்டு குட்டு குட்டுன்னு வந்துகிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை அம்மானு சொல்லலாமே, என்னாச்சு ஒரு வார்த்தை அப்பானாது சொல்லலாமே. சண்டால அப்ப என்னதான் சொன்னா, என்ன சொன்னான் தெரியுமா? செத்தனே என்று கேள்வி விழுந்தான். ஒரு மயிரினாவது சொல்லிருக்க கூடாதா? செத்தனேன்னு விழுந்து பிள்ளை செத்தே போச்சு. ஏ பார்வதி, வாக்கு தனியும் போக்கல, விதி போகும் வழியில் மதியும் போகும். போகத்தானமா செய்யும். அதெல்லாம் இனிமே நீ ஏழமனா இறங்கவே கூடாது. ஆமா என்று பகவானும் பார்வதியும் என்னம்மா படி இழந்து வருகிற போது எங்கே வருகிறாங்க தெரியுமா? படி இழந்து மாறும் போது பகவானும் பார்வதியோ பத்தன்கேடல் தீவுக்கு பழங்கியும் பாறை பச்சால மரமடி மாணிக்க புற்றதி நாகமூண்டி ராஜமண்ணு ராஜமண்ணு நாக கண்ணி பெண்கோடியா ராஜமண்ணு இவர்கள் தவம் இருக்கும் காட்சியை சத்தியவள் கண்ணாள் கண்டாள். பகவானே பரம்பொருளே ஆண்டவா சிவபெருமானே இறைவா ஈஸ்வரா அதோ பாருங்கள் சுவாமி. என்னம்மா? ஒரு பாலகன் அதாவது நாகராஜன் நாகக்கண்ணி சரி மாணிக்க புற்றதில ஆமா பாருங்க சுவாமி, அந்த பாருங்க ஏ அப்பா நாகராஜன் நாகக்கண்ணி ஆமா இரண்டு பேரும் தவம் இருக்கிறார்களே. இவ்வளவு நாளைக்கு நான் தேவர்கள் முனிவர்கள் பெரிய பெரிய ரிஷிமார்கள் சரி இவங்கெல்லாம் தவம் இருக்குது இந்த பார்வதி பார்த்திருக்கேன், கண்ணால கண்டிருக்கேன். ஆனா ஒரே ஒரு சர்ப்பம் இரண்டு சர்ப்பங்கள் தவம் இருக்கதா ஆமா இப்பதான் முதல்ல பார்க்கிறேன். இது பெரிய அதிசயமாக தெரியுதல்லவா? இவங்க எதற்கு தவம் இருக்கிறார்கள்? இந்த சர்ப்பங்கள் இரண்டும் என்ன காரணத்துக்காண்டி இப்படி தவம் இருக்கு? யார் எவ்வளவு நாள் இப்படி தவம் இருந்துகிட்டு இருக்காங்க? அப்படி சர்ப்பத்து பிடிக்காம எனக்கு தெரியணும். அதானே பார்வதி சொன்ன போது அம்மா ஏன் பார்வதி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதாவது என்னோடு நீ படியலக்க வார போது வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது. வாயோடு வாய் திறக்காம மௌனமா தான் என் கூட வர சொல்லி இருக்கேன். நீ படியலக்க வரும்போது பேசுனா உனக்கு நான் சாபம் கொடுப்பேன். யாகம் போட்ட சாபம் கொடுத்திருக்கேன் உனக்கு. சாமி எத்தனை நீங்கள் சொன்னாலும் அதாவது நாகராஜன் வந்து இப்படித்தான் அன்று ஒரு நாளையில என்னை எதிர்த்து பேசினேன். தர்க்கராஜனுக்கு போய் பிள்ளையா பெருன்னு சாபத்தை நான் தான் கொடுத்தேன். நீங்க தான் கொடுத்தீங்களா? ஆமா. இவ்வளவு எவ்வளவா? அதனால ஆண்டவா சிவபெருமானு நாகக்கண்ணி என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, என்னைய மாதிரி அவள் ஒரு பொம்பளை. ஒரு பொண்ணுடைய மனசு இன்னொரு பெண்ணுக்குத்தானே தெரியும். பொம்பளை மனசு பொம்பளைக்கு தானே தெரியும். அதாவது காண்களுக்கு வந்து ஆம்பளைகளுடைய கவலை தெரியும், பெண்களுக்கு வந்து பெண்கள் ஒரு கஷ்டப்பட்டானா பெண்ணுக்கு பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு கண்ணீர் தானா வரும். ஆண்கள் ஃபுல்லா கடல்ல உள்ள ஆழத்தையே பார்த்துட்டு வந்துட்டாங்க. எப்படி? ஆனா பெண்களுடைய மனசுக்குள்ள இருக்க நேரம் வரை யாரும் பார்க்கலனே. அது கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. கடல் ஆழத்தை எந்த டயத்துல எப்படி மாறுதானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பத்திரகாளியா மாறி. ஆமா அம்மா பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணி எதற்கு தவம் இருக்கிறாங்க தெரியுமா? வாண்டி பெண்ணே பார்வதியே 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 நீ வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு யம்மா சொல்ல கேளு போட் போட்
பெண்கோடியோ பெண்கோடியா பிள்ளையது வேண்டும் என்று பேருலகில் தவம் இருக்க அதல்லை வேண்டும் என்று மாநிலத்தில் தவம் இருக்க பிள்ளையில்லா அரசனுக்கு பிள்ளை வரம் கொடுப்பதற்கு பார்வதி பிள்ளை இல்லாத அரசனுக்கு அதாவது நாகராஜன் நாகக்கண்ணி ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் இருக்காங்க. மதலை செல்வத்திற்காக பார்வதிக்கு உடனே கோபம் வருகிறது. வரத்தானே செய்யும். பொண்ணா பிறந்தா கோபப்பட்டா தான் குடும்பம் நல்லா இருக்கும். சுவாமி உங்க இடத்துல சொத்தை கேட்டார்களா சுகத்தை கேட்டார்களா? சரி. பொண்ணை கேட்டாங்களா பொருளை கேட்டாங்களா? அப்படி எதையும் கேட்டாலும் கூட கொடுத்துடலாமா பார்வதி? ஒரு குழந்தை வரம் தானே கேட்டார்கள். அது ஒண்ணு கொடுக்க முடியாம தானே இவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது கூட உங்களால கொடுக்க முடியாதா? முடியாது பார்வதி, முடியாது. பார்வதி குழந்தை கொடுக்கலாம். ஆனாலும் கருவில் அவங்க கருவில குழந்தை கிடையாது. அவங்க முகத்தை பார்க்கையிலே தெரியுது ஏதோ ஒரு பாவத்தை செய்தது மாதிரியே தெரிகிறது. முன்னொரு ஜென்மத்துல என்ன பாவத்தை செஞ்சிருக்காங்களோ கர்மத்தை கையேந்தினார்களோ கர்மத்தை செஞ்சிருக்கலாம், பெரிய பெரிய பாவங்களை செஞ்சிருக்கலாம். பிள்ளை இல்லாத அரசனுக்கு அதனாலதான் இந்த ஜென்மத்துல பிள்ளை இல்லாம இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா பிள்ளை இல்ல அரசனுக்கு பிள்ளை வரும் நான் கொடுப்பதற்கு என்னால முடியாதம்மா, அது முடியாதம்மா, ஈசனால முடியாதம்மா. அது மூவரால முடியாதம்மா, பகவானால முடியாதம்மா, அது உன்னால முடியாதம்மா, உடையவனால் முடியாதம்மா, அமரனாலே முடியாதம்மா, முடியாதம்மா, ஆண்டவனால் முடியாதம்மா, ஆதிமர சக்தி ஆண்டவனின் வார்த்தைகள் நாகமூடி ராஜமன் நாகக்கன்னி பெண்கொடி குழந்தை கொடுப்பதற்கு கடவுளால முடியாதம்மா. யார் நினைத்தாலும் முடியாது, மூவர்கள் நினைத்தாலும் முடியாது, முக்கண்ணன் பகவான் நான் நினைத்தாலும் முடியாது, பெரிய பெரிய முனிவர்கள் நினைச்சாலும் முடியாது. சக்தி பார்வதி குழந்தை கொடுப்பதற்கு நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஜாதகத்தில் குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தை கொடுக்கலாம். கண்டிப்பா புள்ள பாக்கியத்தை கொடுக்கலாம். முதல்ல அவங்க கணக்கு பார்க்கணும். சரி, கணக்கு பார்க்கணும். யார் கையில இருக்கிறது? கைலாசத்தில் இருக்காரு சித்திரபுத்திர நயினார். இந்த சித்திரபுத்திர நயினாரு ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவர் கணக்கு வந்து பொய்யவே ஆகாது. நம்ம கட்டக்கார மாதிரி பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம். ஆமா எதுக்கு? சரி சரி. சித்திர மாசையில பௌர்ணமி என்று பிறந்தாராம் சித்திரபுத்திர நயினார். அவருக்கு பௌர்ணமி அன்றுதான், சித்திரா பௌர்ணமி அன்றுதான் நயினார் நோன்புவே நடக்கும். சித்திர பௌர்ணமிக்கு தான் நடக்கும். அந்த நயினார் நோன்பு அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க, நல்ல விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அவள் நினைத்து சாப்பிடணும். எவ்வளவு நினைச்சுமா? அவள் நினைத்து. சும்மா இருமா, நீ போன உடையில சொன்ன நானும் அவள் நினைச்சு சாப்பிட்டேன். அவ புரிதான் அருவாளோட காத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு ஜாக்க உடைக்கவா? போட்டு தள்ளத்தா.
சதாலும் இருக்கக்கூடிய சரி. சித்திரபுத்திர நயினார கணக்கு சாமி கும்பிடணும். சரி அப்பா ஏ சித்திரபுத்திர நயினாரே, என்னக்கா ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் நான் தவறு செஞ்சாலும் ஏதோ ஒரு பாவத்தை பண்ணியிருந்தாரோ என் கணக்க கொஞ்சம் தள்ளி எழுதிக்கும். அத கூட ஒரு 10 வருஷம் தள்ளி ஆனா 2 பொட்ட பிள்ளை இருக்கு பாத்துக்க. சரி. ஏதாச்சும் ஒரு பிள்ளைய கரை சேர்த்துட்டோம்னா அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளைய கரை சேர்த்துரும். அவர்தான் எல்லோருடைய கணக்கு இருக்கு. அந்த ஒரு பிள்ளைய கரை சேர்க்காத வரைக்காச்சும் என் உயிரை கொஞ்சம் எட்டி போட்டுக்கோ. நல்லோர் கணக்கு, தீயோர் கணக்கு, இல்லாதவர்கள் கணக்கு, பொல்லாதவர்கள் கணக்கு, நாட்டு கணக்கு, வீட்டு கணக்கு, உலக கணக்கு, எல்லா கணக்கும் அவர் கையில இருக்கு. அவர்தான் அம்புட்டு கணக்கு இருக்கு பாத்துக்க. நம்ம தலை எழுத்து அங்க அவர்கிட்ட தான் இருக்கு. யார்டா இந்த சித்திரபுத்திர நயினார்ட்ட? அதேதான் சித்திரபுத்திர நயினாரை பார்ப்பதற்கு சீராக கணக்கு சித்திரபுத்திர நயினா கைலாசமாசேலி கடவுள் பகவ மருகிறார் சீராக கணக்கனு சீராக கணக்கனு சித்திரபுத்திர நயினா சித்திரபுத்திரா எந்த நூட வார்த்தைகள் நாகமூண்டி ராஜமன் நாக கண்ணி பெண்கோடியா பிள்ளையது வேண்டும் என்று பேருலகில் தவமிரு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடம் பார்க்கிறார். அப்பா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இடம் திருப்பி திருப்பி பார்க்காரு. சித்திரம் புத்திரன் நயினாரானவர் ஆமா 7 ஆணை சுமக்கவண்ணா 8 பாடகத்தை எடுத்துக்கொண்டு புத்தகத்தை ஒன்று ஒன்றா பார்க்கிறாரு. நாகராஜே நாகக்கனுடைய கணக்கு 3333வது பக்கம். அப்பா 3300 எவ்வளவு தூரத்துல இருக்காங்க பாருங்க. கணக்கை பார்க்கும்போது ஆமா முன்னொரு ஜென்மத்துல சரி இவங்க கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா? எப்படி சொல்லுது? வேடனும் வேடச்சியுமாக பிறந்தார்கள். நல்லா நல்லா பார்த்து சொல்லுமியா. வேடனும் என்று சொன்னா வேட்டையாடுவது வழக்கம். அவங்களுக்கு அதுதான் குல தொழில். வேட்டையாடி பச்சை பறவைகளை கொன்று குவித்தார்கள். ஆமா சுவாமி. பச்சை பறவைகளை கொன்றதினால ஆமா பையன் கிளிகள் குழந்தைகளே கிடையாது. இன்னொன்னு இருக்கிறது ஐயா. எப்படி அழகான மாடப்புறா. அப்ப நல்ல மாடப்புறா. அத கூட ஒரு ஜோடி புறா. அதான கேட்டேன். 2 புறாவும் கொஞ்சி அது அன்போடு இருக்கும் போது அந்த ஆண் புறாவை பிடித்து கூண்டுல கொண்டு வந்து அடைத்தார். நம்ம குடத்துக்கார மாதிரில நல்ல ஆசை பாசம் இருக்கும் போது வேற கூட்டு போயிட்டாங்க. அந்த பொம்பளை புறா அப்பா அவர் அங்க வேட்டி இல்லாம உருண்ட கதை என்ன சொல்லவா செய்யணும்? ஐயோ அந்த பொம்பளை புறா பிடிச்சு கடையில நல்லா கொண்டுட்டான் மாவி. பொட்டச்சி என்ன வரத்து வருவா? அதானே நீங்க பட்ட பாடு இப்படி கொஞ்சமா சரி. ஆனாலும் இருக்கக்கூடிய இந்த பாவம் தான் அவங்களுக்கு வந்து இருக்கிறது. இன்னொரு பாவம் என்ன? சூழ்மானை பானம் போட்டு கொண்டாரையா.
அதாவது கொன்றாலும் பாவம் தின்றாலும் போய்விடும். ஒரு பாவத்தை கொண்டாச்சுன்னா அது தின்னா தீர்த்துலாம் பாத்துக்க. ஆனா இவருக்கு வயித்துல இருக்க குட்டியும் இறந்து விட்டது, ஆமையா தாய்மானமும் இறந்து போனது. சரி போட்டது ஒரு பானம், போனது 2 உயிர். ஐயோ சரி, ஆனா பிறந்த மனுஷன் சரி இவர் தான் பாவத்தை செஞ்சாரு. ஆமா நாகக்கனி சும்மா இருக்கலாம்ல? என்னாச்சு அவ மருத்து மச்சியாக பிறந்து ஆமா கருமை அழிப்பதற்கு கருமருந்து கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கா ஏ பாதகத்தி, என்னக்கா கருவை அழிப்பதற்கு கருமருந்து கொடுத்திருக்கா, அம்மா சண்டாளி பாத உருவ அழிப்பதற்கு உரமருந்து கொடுத்திருக்கா. அப்பேற்பட்ட புண்ணியவதியில போய் இல்லாம போனா பாத்துக்க. கருமருந்து கொடுத்ததுனால சரி மக்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததுனால அவ வயித்துல குழந்தை செல்வமே இல்ல. ஒரு புள்ள செல்வம் இல்லாம இருந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இவருடைய கணக்கிலே பார்க்கும்போது 3 பிறவிய பிறந்தாலோ முடிதறிக்க குழந்தை இல்லை, குழந்தை இல்ல, குழந்தை இல்லை. ஆமா பெண்ணுமே அரசால குழந்தையில், அரசால குழந்தையில் அடுக்கலைக்கும் குழந்தையில் கக்கத்தா கக்கத்தையே அரசால ஆண் குழந்தையும் இல்ல, இவர்களுக்கு பெண் குழந்தையும் இல்ல. இனிமே குழந்தை பாக்கியமே கிடையாது. 7 ஜென்மத்துக்கும் 21 தலைமுறைக்கும் நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் குழந்தையே கிடையாது. எதுக்கு? பாவம் போன ஜென்மத்திலே பாவம் செய்தவர்களுக்கு இந்த ஜென்மத்திலே இல்லை. ஜென்மம் போன ஜென்மத்தில என்னமா பிறந்திருக்கோம் யாருக்கு தெரியுமா? இந்த ஜென்மத்தில அதாவது சரி போன ஜென்மத்தில புண்ணியம் செய்தவர்களுக்கு எப்படி நீங்க என்ன பிறந்தீங்க? என்னவா? அப்பா அப்பா சரி சரி ரைட்டு. அதனால இருக்கக்கூடிய அவ என்னமோ சொல்றா பாரு. சரி இருக்கட்டும். ஆனாலும் இருக்கக்கூடிய நாகக்கண்ணியானவள் அம்மா, அந்த நாகக்கண்ணிக்கு யாரா இருந்தாலும் சரிதான், போன ஜென்மத்திலே புண்ணியம் செய்தா இந்த ஜென்மத்திலே பிள்ளை. சில பேர் சொல்லுவார்கள், ஆண்டவா சிவபெருமானே நான் ரொம்ப நல்லவனாய் இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவோ கொடுமை செய்யறான், அவன் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கேன். வீட்டுக்காரி பசிக்கின்னு சொன்னாலும் முடிச்சு சோறு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கொடூரனா இருக்கான் பாத்துக்க. யாரு? என்ன யாருங்க? மேல வீட்டுக்காரன். சரி சரி. ஆனாலும் எனக்கு அது எதுக்கு தெரியுமா? இந்த ஜென்மத்துல வந்து நமக்கு தண்டனை கிடையாது. இந்த ஜென்மத்துல என்ன தவறு செஞ்சாலும் சரிதான், அடுத்த ஜென்மத்துல தான் உனக்கு தண்டனை இருக்கு. இதே மாதிரி நொண்டி காலோட பிறந்து கஞ்சிக்கு சங்கடம் போடுவான். அது கூட பரவாயில்ல, பன்னியா பிறந்து பன்னி குட்டி போட்டு அலைவ பல குட்டி போடுதல்ல. ஏ அம்மா நாகக்கண்ணே, பார்த்தாலும் பார்வதி பிடிவாதம் பிடிக்கிறா. அம்மா பிடிவாதம்னா அப்படித்தான் பிடிக்கா. போன ஜென்மத்திலே செஞ்ச பாவத்திற்கு என்ன செய்வார்கள்? நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை கொடுத்தே ஆகணும். பார்வதி பிடிவாதம் பிடிக்கிறா. ஆனா பிறந்த மனிதருடைய இடத்துல பெண்ணா பிறந்தவள் சொன்னதே சொன்னானா ஆம்பளைக்கு என்ன வரும்? நல்ல ஆம்பளைக்கு கோபம் தான் வரும். உடனே ஆண்டவனுக்கு கோபம் வருகிறது. ஏ பார்வதி, மிஞ்சினால் கெஞ்சுகிறாய், கெஞ்சினால் மிஞ்சுகிறாய். அதானே யாருக்கு பிள்ளை கொடுக்கணும் சொல்ற? அவர்களுக்கு நீயே பிள்ளையாக பிறக்க வேண்டும். பாம்புகளுக்கு பார்வதி பிறக்க வேண்டும், சக்தி பார்வதி சர்ப்பங்களுக்கு நீ பிறக்க வேண்டும்.
எனக்கு எப்படி சுவாமி பிறக்க முடியும்? போய் நான் பிள்ளையா பிறக்க முடியுமா? ஏ ஆதிபரா சக்தியானவள் என்னம்மா பிள்ளை இல்ல அரசனுக்கு, ஏய் அரசனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் ஐயனே அரசனுக்கு. மதல இல்ல அரசனுக்கு மதலையாக பிறக்க வேண்டும், முட்டத்தல் அம்மனாக பிறக்க வேண்டும். ஏ முட்டத்தல் அம்மா ஓடியா 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 ஆத்தா முட்டத்தல் அம்மனாக பிறக்க வேண்டும். ஏய் பிறக்க வேண்டும். மூவுலே ஆள வேண்டும் அம்மா பிறக்க வேண்டும். ஏ மாறி மாறி பிறக்க வேண்டும் அம்மா மாநிலத்தை ஆள வேண்டும் காலியாக பிறக்க வேண்டும் கலியுகத்தை ஆள வேண்டும் 8 பேராக பிறக்க பிறக்க வேண்டும் ஏய் பிறக்க வேண்டும். வேண்டும் இவ்வுலக ஆள ஆளே வேண்டும் அம்மா பிறக்க வேண்டும். போட் 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 இது பகவானு சொன்ன போது ஆதிபராசக்திய அவள் 1008 சொருவங்கோல் 8 நல்ல சொருவங்கோல் ஆறாளே சக்திய அவள் நாகராஜன் நாகக்கண்ணி ஆமா 8 கலசங்களை வாங்கி கொண்டு ஆமையோ பார்வதி சக்தி பார்வதியானவள் ஆமா 1008 சொருபத்தில சரி 8 சொருபம் கொண்டு ஆமையா அமிர்த கலசத்திலே அடைத்து அடைத்து ஏ நாகராஜா அப்பா ஏ நாகராஜா ஏ நாகக்கண்ணி அம்மா ஏ பெண்ணா பிறந்தவள நாகம்மா உனக்கு நான் குழந்தைய நான் கொடுக்க போறேன் அம்மா. ஆமோ ஆமா நல்ல பகவானை நினைச்சு இருப்பான் 8 கலசத்தை கொடுக்க ஆமா கலசங்களை வாங்கி கொண்டு ஆமையோ மாணிக்க புற்றதில ஆமா 41 நாள் ஒரு மண்டலம் ஏ அப்பா 41 நாள் ஒரு மண்டலம் மண்டல பூஜை செய்து வரும் நாளையில நாளையில ஒரு நாளைக்கு வந்து என்னமா 6 கால பூஜை எப்ப 6 கால பூஜை அனுதினமும் மறக்காம நீ நடத்தணும். அப்படி அபிஷேகம் நடக்க நடக்க ஆமோ ஆமையா 8 கலசங்களும் ஒன்றோடு ஒன்று உரசுகிறது. ஆமையோ 8 கலசங்கள் 8 முட்டைகளாகி ஆகி என் தாயால் மூட்டா தலம்பிகையானவள் ஆமையா ஒன்னாவது முட்டையில அம்மா முட்டையிலே முட்டையில முட்டையிலே முட்டாத்தல் அம்மா வந்து பிறந்து வார ஏய், முட்டையிலே ஏ முட்டத்தம்மா ஓடியா ஓடியா ஆத்தா ஏய், இரண்டாவது முட்டை முட்டையிலே சந்தன மாரியம்மா பிறந்து வார மூணாவது முட்டையில முப்புடாதி வந்து பிறந்து பிறந்து வார நாலாவது முட்டையில மாரியம்மா பிறந்து வார ஐந்தாவது முட்டை அழகு நாச்சியம்மா பிறந்து ஆறாவது முட்டை கனக துர்க்கை வந்து பிறந்து ஏழாவது முட்டையில உனக்குவா செல்வி வந்து பிறந்து எட்டாவது முட்டையில முட்டையில அட்டகாலி வந்து பிறந்து
இந்திரகுலோ பிறம்பு வந்து பிறக்குடம்மா பிச்சாண்டி சன்னடி இந்தாய மூட்டாத்தா சூளம் வந்து பிறக்குதம்மா பிறக்குதம்மா சந்திரகிரி இந்திரகுலோ பிறகுதம்மா கப்பரையும் பிறக்குதம்மா இந்தாயே மூட்டாத்தா கண்ணனூறு மேடையிலே அழகு வந்து பிறக்குதம்மா அயோத்திமா நகரிலே உடுக்கை வந்து பிறக்குதம்மா அம்மையான முட்டாத்தலம்மா அயோத்திமா நகரிலே உத்திராஜ மேடையிலே வியம்பு வந்து பிறக்குதம்மா பிறக்குதம்மா விஜயநகர் பட்டேல் பிறகுதம்மா அம்மா என் தாயே மூட்டாத்தா என்ன பெத்தா ஈஸ்வரி மூட்டாத்தால் அம்மா அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தி ஆமா என் தாயானவன் மூட்டாத்தால் முப்படாதி அம்மாள் இருக்கிறாரே அம்மா தான் மூட்டாத்தால் அம்மனாகவே பிறந்து வருகிறாள் அப்படி பிறக்கு நாளையில என் அம்மையான மூட்டாத்தால் அம்பிகையானவள் பிறக்கும் போது இப்படி வருகிறா தெரியுமா வீரப்பெல்லாம் பெருசண்டையா அம்மா மூட்டாத்தால் அம்மா தாயே அம்மா அம்மா தாயே முட்டாது அம்மா இருட்டாடும் தலைமுடியா அம்மா முட்டாது அம்மா இருட்டாடும் தலைமுடியா அம்மா தாயே முட்டாது அம்மா ஏ அம்மா முட்டாது அம்மா ஏய் புற்றுக்குள்ளே இருப்பவளே அம்மா முட்டத்தல் அம்மா தாய முட்டத்தல் அம்மா புகழுடனே வருபவளே தாயே முட்டாது அம்மா புகழுடனே வருபவளே முட்டாது அம்மா என் தாயே முட்டாது அம்மா அம்மா ஏய் மஞ்சன பொட்டுக்காரி அம்மா முட்டத்தல் அம்மா மையுருண்ட கண்ணழகி அம்மா முட்டாது அம்மா வெள்ளி பிரம்ப கையிலெடுத்து அம்மா முட்டத்தல் அம்மா விளையாட பெண் பிறந்த அம்மா முட்டாது அம்மா கட்டகாளி 8 பேரும் அம்மா முட்டத்தல் அம்மா ஏய் அவனியில பிறந்து வார அம்மா முட்டாது அம்மா ஆடுவானம் பாடுவான அம்மா முட்டத்தல் அம்மா ஓடியா ஓடியா தாய முட்டத்தல் அம்மா ஆடாளி போடுவாளா தாயே முட்டாது அம்மா ஆடாளி போடுவா ஏய் இல்ல பெண்ணா முட்டாது அம்மா ஒட்டியா ஒட்டியா பிள்ளையில் உள்ளிருக்கும் வித்தைகளை யாரறிவா ஏய் சூலத்திலே கொழுவிருக்கும் ஏ முட்டாத்தல் அம்மா அருளறிவா பொருளறிவா ஆதிசிவன் தனையறிவா முட்டத்தல் அம்மா பிறந்த போது நாகம் வந்து குடை பிடிக்க
அகிலாண்ட ஈஸ்வரியானவள் அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி பொட்டுக்காரி பட்டுக்காரி சரி பாவாடை சட்டக்காரி அம்மா. என் தாயான மூட்டாத்தல் அம்மாள் பிறந்து வருகிறாள். பிறந்து வருகிறா அதானே. எப்படி பிறந்து வருகிறாளா? எப்படி அம்மா வீரப்பன் விரிசடையும் விரிசடை விரித்தாடும் தலைமுடியோ கோரப்பன் நான் தன்கை முகம் கோபாலன் தன்கை அவள் அம்மையான மூட்டாத்தா அம்பிகையால் பிறந்த போது அட்டகாளி பிறந்த போது ஆதிசக்தி பிறந்த போது நாகலோக பட்டணத்து நாகமூடி ராஜமன்ன அடி அம்மா நாகக்கண் நாகக்கண் எந்த நோட நாம பாம்பு சொரூபத்தில் இருக்கிறோம். பாம்பு சொரூபத்திலே நாகராஜன் நாகக்கண்ணி. நாம எப்படி இருக்கிறோம்? பாம்பாக இருக்கிறோம். பாம்பு சொரூபத்தில் இருக்கிறது. ஆனா நாமளுக்கு குழந்தைகள் மானிட சொரூபத்திலே பிறந்திருக்கிறது. என் தாயான மூட்டாத்தா வீரப்பண்ணும் விரிசடையும் விரித்தாடும் தலைமுடியுமாக இருக்கிறார். என் தாய் இருக்காளே மாரியம்மா இராட்டுக்காரி இருக்கங்குடி மாரியம்மா அவளுக்கு உச்சி சடை அம்மா உச்சினி மாகாளிக்கு அவளுக்கு அப்பு சடையா சந்தன மாறிக்கு உடம்பெல்லாம் சந்தனம் அப்படித்தான் வருது பாத்துக்க. கருமாறி கருப்பாக இருந்தாலும் அவ கலையா இருக்கிறா. இந்த அட்டகாளி 8 பேர் அவனியில பிறந்துவார் மூட்டாத்தால் பிறந்துவார் நாகலோகப்பட்டனே நாகலோகப்பட்டனே நாகமூடி ராஜமன் எண்ணுகிறார் மனமதி. வேண்டும் கம்மா அட்டகாளி பிறந்திருக்கிறார்கள். கட்டகாளி 8 பேர்களும் நாம பாம்பு சொரூபத்தில் இருக்கிறோம். நமக்கு மானிட சொரூபத்திலே மக்கள் செல்வம் பிறந்திருக்கிறது. மனித சொரூபத்தில் வந்து பிள்ளைகள் பிறந்திருக்க. இந்த குழந்தைகளை நம்ம எப்படியம்மா வளர்க்க போகிறோம்? இந்த பிள்ளைகள் நம்மளால வளர்க்க முடியுமா சாமி? ஐயோ ஐயோ. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? அதான் சொல்லுவார்கள் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் மனசை பார்த்து தான் வாழ்வை மாத்துவான். அது உண்மைதானம்மா. மனசு நல்ல மனசா இருந்தா வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். வாழ்க்கை அற்புதமா அமையும் பாத்துக்க. அதேதான். அதான் நல்ல நினைவோருக்கு நாளை எத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராது பூமி மீது வாழ வைப்பேன். அப்பா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னே. அப்படிதான். சரி நல்ல நினைவு இருக்கணும் நல்ல சிந்தனை இருக்கணும். சரி ஆமா இருந்தா நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்க வராது பூமி மீது வாழ வைப்பேன். யாரு? இறைவன் ஆண்டவன் சொல்லியிருக்காரு. சரிதான். 5 குழந்தைகளை பெற்றெடுத்தா அரசனும் ஆண்டி ஆவார்கள். ஆனா நமக்கு 8 பெண் குட்டி பிறந்திருக்கிறார்களே. சூளக்கரையில் இருக்காளே விருதுநகர் சூளக்கரை கிராமத்தில அதாவது எங்க அம்மா மூட்டாத்தால் இருக்கிறாளே அந்த அம்மா தான். யார் இருக்கா தெரியல. நல்லா பார்ப்போம் கண்ணுக்கு தெரியலையா? என் மூட்டாத்தால் அம்மாள் பிறந்த போது அவளுக்கு ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளை. நாகராஜனும் நாகக்கண்ணியும்
குழந்தைகள் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, சரி குரங்குக்கும் தன் குட்டி பொன் குட்டி. ஆமையோ அவர்கள் குழந்தை வந்து கருப்பா இருந்தாலும் சரிதான், சரி கட்டி தங்கம்னு சொல்லுவாங்க. அம்மா சொல்வத்தனமா செய்வாங்க. அதனால நம்ம குழந்தைகளை நாம தானே வளர்க்கணும். கண்டிப்பா நம்ம பிள்ளைய நம்ம தானே வளர்க்கணும். நாகமுடி ராஜமன்னன், நாகமுடி ராஜமண்ணே நாகமுடி ராஜமன்னே ராஜமண்ணே தானே ராஜமன்னே. நாக கனி பெண் கொடியோ பெண்கொடியா நாக கனி பெண் கொடியா பெண்கொடியாள் பெண்கொடியே ஏ ராஜமண்ணே ராஜமண்ணன் ஏடியம்மா நாக கனி ஏடியமானாக கண்ணி எந்த நூட வார்த்தைகளு எந்தனோட வார்த்தைகளே அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் ஆனந்தம்மா பிறந்திருக்க ஆனந்தமா பிறந்திருக்க கண்மணியை வளர்ப்பதற்கு 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 அம்மா அம்மா நாகக்கண்ணி 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 வளர்ப்பதற்கு வளர்ப்பதற்கு எம்மா எம்மா நாம கண்மணியா வளர்க்க வேண்டும். வளர்க்க வேண்டும் கட்டழகி நாகக்கண்ணி நாகக்கண்ணி நாமல் பெற்ற குழந்தைகளை குழந்தைகளை மூட்டாத்தல் பிறந்திருக்க பிறந்திருக்க சந்தன மாறி பிறந்திருக்க பிறந்திருக்க அட்டகாளி பிறந்திருக்க பிறந்திருக்க உச்சிமகாளி பிறந்திருக்க பிறந்திருக்க தாரம்மாள் பிறந்திருக்க பிறந்திருக்க 8 பேரும் பிறந்திரு இன்பமாக நாமல் வளர்க்க வேண்டும் நாமளுக்கு ஒரு பிள்ளை இல்ல 2 பிள்ளை இல்ல ஆமா 8 பெண் குட்டி பிறந்திருக்கிறார்கள். அது 8 மொட்டை பிள்ளையா வந்து பிறந்திருக்கு. 5 குழந்தைகளை பெற்றெடுத்தால் அரசனும் ஆண்டியா. அரசனும் ஆண்டியாத்தனமா இருக்காங்க. 5 குழந்தைகளுக்கு அரசனே ஆண்டி. சரி நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு ஆமா ஒரு 5 பெண் குட்டி பிறந்தா என்னத்துக்காகும்? அந்த அரசனே சில நேரத்துல ஆண்டியா போய் விடுவார்களாம். ஆமா 5 பிள்ளை மொட்டை பிள்ளைன்னா அப்புறம் என்ன செய்வாங்க? ஆனா நமக்கு 8 பெண் குட்டி பிறந்திருக்கிறார்களே. ஆமாய்யா இந்த மூட்டாத்தால் பிறந்த போது எப்படியாவது குழந்தைகளை நாமல் வளர்க்க வேண்டும் கண்டிப்பா பிள்ளைகளை வளர்க்கணும்ல ஐயா. என்று உசில மரத்தில் தேன் கூட்டை உடைத்தார்கள். ஆமா எதற்கு தெரியுமா? எதுக்கு? அதாவது தேனாவது நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போமே, ஆமா அமிர்தம் தேன் அமிர்தம் கொடுத்தா சரி பசி தாங்கும் என்று சொல்லுவார்கள். உண்மைதானே. அது சிறு குழந்தைகளுக்கு. சரி பெரிய ஆளுக்கு தேன் கொடுத்தா தேன் கொடுத்தா என்னத்துக்காகும்? சுகர் வந்துடும். கொடுக்கணும், களவோடு கொடுக்கணும். ஆமா எதை எப்ப கொடுக்கணுமோ அது அப்பந்தான் கொடுக்கணும். தேன் வருகிறது, சரி உசில மரத்துல தேன் அப்படி ஒழுகுது. ஆமா சொட்டு சொட்டுன்னு வழுவுது. அதை தேனை எடுத்து ஆமா வாயால் கொடுத்தால் வந்து விஷம் தாக்கி விடுமே தாக்கி விடும் அல்லவா என்று வாழாலை தேன் கொடுத்து ஆமையா. அட்டகாலி 8 பேர்களும் சரி அங்கே நாகம் வந்து ஆமா கொடை பிடிக்க ஆமோ நல்ல பாம்பு ஆமா ஏ தாளாட்ட ஆமா அம்பிகையா ஆமோ ஏ மூட்டாத்தா ஆமா 5 வேளை நாகம் வந்து நாகவந்து நாகம் வந்து அஞ்சு உனக்கு கொடை பிடிக்க ஏய்! ஆமா ஆமா ஏய் 10 தலை ஆமா நாகம் வந்து ஆமோ படம் எடுத்து ஆமையா கொடை பிடிக்க ஆமா கருந்தலை ஆமோ ஏ நாகம் வந்து ஆமா அங்க காவல் காட்டு ஏ வருகுதையா ஏ அம்மையான ஏ மூட்டாத்தா ஓடியா ஓடியா அட்டகாலி ஆமா. ஏ 8 பேரும் ஆமோ புற்றுக்குள்ளே இருப்பவள்தான் 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 புகழ் பெரிய